நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பனமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம ஒரு குறைந்த முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். அது ஸ்மால் ஸ்கேல்லையும் பண்ணலாம், மீடியம் ஸ்கேல்லையும் பண்ணலாம், லார்ஜ் ஸ்கேல்லையும் பண்ணலாம். 3 விதமாக செய்ய முடியும். அதே மாதிரி இதுக்கான ரா மெட்டீரியல் சொல்கிறோம் இல்லையா, அந்த மூலப்பொருள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள். ஒரே ஒரு மூலப்பொருள் இருந்தால் போதும். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டிமாண்ட் உள்ள ஒரு அக்ரிலிக் பட்டன் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அக்ரிலிக் பட்டன்ஸ் அப்படின்னா வேறு எதுவும் இல்லைங்க, பிளாஸ்டிக் பட்டன்ஸை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். இந்த பிளாஸ்டிக் பட்டன்ஸ் மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸு, ஜீன்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமன் வேலட்ஸ், அதாவது ஹேண்ட்பேக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸில், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில், டாய்ஸ் தயாரிக்கிறதுல, ஹேண்டிகிராஃப்ட்ஸில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பட்டன்ஸ் இன்னும் யூஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இந்த பட்டன்ஸ் தயாரிக்கிறதுக்கு நமக்கு அக்ரிலிக் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷீட்ஸ் தான் தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 80 ரூபா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 35 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன கோட்டிங் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட விலை மாறுது. ஒரு கிலோ 210 ரூபா, 250 ரூபா அப்படின்னு கூட இது கிடைக்கிது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பட்டன் மிஷின் அப்படிங்கிறது மேனுவல் மிஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு 1500 ஒரு 3000 இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் மேனுவல் மிஷின் சாதாரணமாக வீட்டில் தயாரிக்கக்கூடிய மேனுவல் மிஷின் வாங்க முடியும். அதே மாதிரி இது சைஸை பொறுத்து ஸ்கொயரு, ஓவலு, ஹார்ட்டு, ட்ராப்பு, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், ஆக்டஜன் இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான அந்த சைஸ் அளவுகளில் நம்ம என்ன செய்ய முடியும், இதை தயாரிக்க முடியும். அதே மாதிரி 2 ஹோல் இருக்கிறது இருக்குது, டனல் ஷன் இருக்குது, ஷங்க் இருக்குது. இந்த மாதிரி 3 விதமான பட்டன்களை நம்ம செய்ய முடியும். அதே நேரத்தில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது ஓப்பல் செராமிக், பிஎல் செராமிக்னா இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிளாஸ்டிக் பட்டன்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கு தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிலிக் ஷீட் வேணும், கலர்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர், அப்புறம் மோல்ட்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் மோல்டு. எதுக்குனாக்கா என்னென்ன சைஸில் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மோல்டுங்கிறது தேவைப்படுது. நமக்கு கலர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வரதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த அக்ரிலிக் ஷீட் உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஷீட் கட்டிங் மிஷின், அந்த ஷீட்டை கட் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் யூஸ் ஆகுது. ட்ரில்லிங் மிஷின், அது நடுவில் ஹோல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அது கரெக்டாக வெட்டி எடுக்கிறதுக்கு ட்ரில்லிங் மிஷினும், பட்டன் ஹோல் மேக்கிங் மிஷின் பட்டனுக்குள்ளே ஒரு ஹோல் போடுவோம் இல்லையா அதுக்கும், பட்டன் எட்ஜ் கிரைண்டிங் மிஷின் அப்படிங்கிறது அந்த எட்ஜ் உங்களுக்கு பிசுறு இல்லாமல் இருக்கிறதுக்காக செய்கிறதும், அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷினும் உங்களுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரியான மிஷின்ஸ் இருந்தால் போதும், இதை செஞ்சுக்கலாம். எல்லாமே தனித்தனியாக சின்ன சின்னதாக நம்ம வாங்கிக்க முடியும். ஹோலாவும் கிடைக்கும். ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 100லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா ரொம்ப சின்ன லெவலில் செய்கிறதுனா தேவை. நம்ம மேனுவல் மிஷின் வச்சு செய்கிறதுனா நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். அதுவே மீடியம் சைஸாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ஒரு 500லேருந்து 600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இடம் தேவைப்படுது. மேன் பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஸ்கில்டு லேபர், 2 அன்ஸ்கில்டு லேபர் இருந்தால் போதும். நீங்கள் வீட்டில் கைகளால் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லேபர் தேவையில்லை. நீங்கள் ஒரு ஆளே என்ன செஞ்சிடலாம், இதை அழகாக செஞ்சுட்டு போயிடலாம். நம்ம மிஷினில் பண்ணும்போது மட்டும்தான் இந்த லேபர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவைப்படுறாங்க. இப்போ இதுக்கான லைசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் என்ஓசி ஒன்று பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து ஒரு என்ஓசி வேணும், அப்புறம் எம்எஸ்எம்இ உத்தியோக் ஆதார் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட்மார்க் லைசன்ஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். இது பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், தொழிலை நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கைகளால் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஏன்னா மிஷினே உங்களுக்கு 3000 ரூபாய் தான் வருது. அப்புறம் அந்த ஷீட் வாங்க போகிறீங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணுறது இந்த மாதிரி ஆகிடும். ஆனால் ஸ்மால் ஸ்கேலில் நீங்கள் பண்ணும்போது ஒரு 2 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். மீடியம் ஸ்கேலில் நீங்கள் பண்ணும்போது ஒரு 5லேருந்து 10 லட்சம் ரூபாயும், ரொம்ப பெருசாக பண்ண போகிறீங்க, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போட்டு பண்ண போகிறீங்கன்னா ஒரு 10லேருந்து 14 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு முதலீடு தேவைப்படுது. இப்போ இதில் லாபம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு பெரிய கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60%லேருந்து 70% வரைக்கும் நீங்கள் இதில் என்ன செய்யலாம், லாபம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு லாபகரமான தொழிலாக இது இருக்குது. மார்க்கெட்டிங் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டாய் மேக்கிங் இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல நம்ம கேட்கலாம். அதே நேரத்தில் ரீட்டைல் கிளாத்திங் ஸ்டோர்ஸ், துணிக்கடைகள் ரீட்டைலாக தயாரிக்கக்கூடிய அந்த இடத்துல கேட்கலாம். அதே மாதிரி ஹேண்ட்பேக் இண்டஸ்ட்ரியில் கேட்கலாம். டைலர்ஸ்க்கு நம்ம சேல் பண்ணலாம், டிசைனர்ஸ்க்கு சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஸ்டோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே சேல் பண்ணலாம். லெதர் ஜாக்கெட் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த இடத்துலையும் நம்ம சேல் பண்ணலாம். இது போக நம்ம ஹோல்சேலாக நீங்கள் இந்த டெய்லரிங் குட்ஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷாப்லேயும் நம்ம என்ன
பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ். நீங்கள் மிஷின் வாங்குற இடத்துலயே இதுக்கான டெமோ எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். எப்படி தயாரிக்கலாம், என்ன மாதிரி மோல்டு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அங்கேயே கூட நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், கேட்டுக்க முடியும். இல்லை அப்படின்னா எங்கேயாவது இந்த மாதிரி தயாரிக்கிற இடத்துல போய் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.